பார்த்ததுல நிறைந்த மகிழ்ச்சி எனக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எதிர்பார்க்கல. யார் நீங்க என்ன செய்யலாமா? நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை கேட்டு வந்தவர் வரவர் சுந்தர தமிழ். சுந்தர தமிழகம். சுந்தரம் என்றாலே சுந்தரம் என்றால் அழகு. அழகு என்ற பொருள். அதனால முருகனுக்கு பாருங்க அழகன் ஒரு பேர். வேணுமன் துறையப்பா, வேதனைக்கு தீரப்பா, நாடு பொருள் நமக்கப்பா, நமச்சிவாயம் துறையப்பா, திரு செந்தருடைய இழப்பா, இவன் சிந்தையின் வாடியப்பா, முன்னோர்கள் நாக்கப்பா, என்ன மூல மந்திரம் ஜெயிக்கப்பான சுந்தர வடிவேலு யார் பாட்டிப்பா? நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஆரம்பத்துல கேட்டீங்க. அப்ப ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துல கேட்டீங்க. கேட்டதானே சொல்ல முடியாது. நீ சொன்னதானே கேட்கவே என்ன தெரியல. என்ன சொல்லவே தெரியல. உனக்கு கேட்க தெரியல. உங்களுக்கு கேட்க தெரியல. அப்ப கேட்டா நீங்க சொல்லுவீங்க. சொன்னா கேட்பீங்க. அப்ப நான் கேட்டா சொல்லுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வீடு தோங்க நாடு தோங்க மபாலுக்கு சொல்ற மாதிரி இப்படி போயிட்டே இருக்கு. சங்கடத்துக்கு பிள்ளைய பத்தி வெங்கடாசலத்துக்கு பேர் வச்சு வேண்டாதவருக்கு பிள்ளைய பத்தி காண்டாமருக்கு பேர் வச்சு அடினா. கோமணம் கட்டி தெரியாத சுமிக்க தெரியாதவே கொழுந்தியா மஸ்த பிடிச்சி கோமணம் கட்டி குடிச்சாங்க. அந்தி மயிர மரத்து கட்டமா அது மரத்துக்கு மரம் போய் தாவிட்டு இருக்குமா. ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலும் தாப்பா. அதேதாங்க உரண்ட கஞ்சியை காய்ச்சி வச்சாலும் நாய் எப்படி குடிக்குமோ அப்படித்தான் அது குடிக்கும். ஆமா அது கேட்ட கொடுத்தானே. உப்பு கட்ட நாய் உப்பு கட்டம் நினைச்சு உருண்டை போட்டு ஊத்திட்டு இருக்காங்க. அக்க போற எடுத்த நாய் மச்ச போறவனை படுத்துட்டு சாணம் மாத்தாம எருமாவோட தின்ன விடாம இருந்துச்சு. அந்த மாதிரி போக கூட பாதைங்க எப்படி வந்துருச்சுங்க. யாருங்க 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் மச்ச வாழ்த்து காட்டுறாங்க. 4 பேர் போன பாதையில எந்த பாதை? அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் சொல்லக்கூடிய 4 பேர் போன பாதையில போங்க. 4 பேர் மச்சன்னா மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் மச்ச நடக்குது. அதுக்கு ஒரு ஆள் இருக்காப்ல நல்ல நண்பனுடைய சேர்க்கை. இந்த சேர்க்கை சரியா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கு. அதனால தான் சொன்னா பாருங்க உலகத்துல எப்படிப்பட்ட மனிதரா இருந்தா எவ்வளவு பெரிய ஆளா இருந்துரு கூடாரோட்ட கூடாத கூடங்க மாடங்க ஏறாத கூடங்க மாடங்க ஏறினாலும் வேதங்க நாதங்களை ஓதாதங்க. அப்ப சேர்க்கை சரியா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ்வளவுதான் நல்லா தான் தெரியும். இப்ப சொல்லுங்க யார் நீங்க? மறுபடியும் அங்கதானே வர்றீங்க. அதாங்க நான் கேட்டுட்டு இருக்கீங்க. யார் சொல்றது தெரியும்? இப்படிதான் 3 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு? ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி. இந்த 4 பேர் நானும் பேசிட்டே இருந்தோம். ஓஹோ. நாடகம் பார்க்க வந்தவங்க அண்ணன் தம்பி 2 பேர். ஓஹோ. அந்த அண்ணன் தம்பி கரையில ஒரு 3 மணி இருக்கும். சரி. 3 மணிக்கு அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. ஆனா சட்டத்துல அப்புறம் என்னாச்சு? இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனை? அண்ணன் சொல்றேன் அப்பாவை எரிக்கணும்ங்கறேன். ஓஹோ. தம்பி சொல்றேன் புதைக்கணும். சரி. எரிச்சா என்ன புதைச்சா என்ன? அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? புதைச்சா பிரச்சனை இல்லை எரிச்சாட்ட பிரச்சனை. எரிச்சா என்ன பிரச்சனை? எரிச்சா அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காது? புல்லு முளைச்சா முளைக்கிறதுங்க. முளைக்காட்ட பிரச்சனை இல்லை முளைச்சாட்ட இப்ப பிரச்சனை. முளைச்சா என்ன பிரச்சனை? முளைச்சா அந்த புல்ல மாடு திங்குமா திங்காது? மாடு தின்னா என்ன திருடு என்னையா? திங்காத பிரச்சனை இல்லை திண்டாச்சா பிரச்சனை. தின்னா என்ன பிரச்சனை? அந்த மாடு திங்கா சென்னை ஆகுமா ஆகாது? சென்னை ஆனா என்ன ஆகலையானங்க? சென்னை ஆகாத பிரச்சனை இல்லை சென்னை ஆகாத ஆடாத பிரச்சனை. சென்னை ஆனா அந்த மாடு கண்டு போடுமா போடாது? மாடு கண்டு போட்டானா போடுங்க. கண்டு போராட்ட பிரச்சனை இல்லை போட்டாட்ட பிரச்சனை. போட்டானே பிரச்சனை. அந்த கண்டு போட்டா பால் குடுக்குமா குடுக்காது? மாடு பால் குடுத்தானே குடுக்கறானே என்ன? குடுக்காத பிரச்சனை இல்லை குடுக்காத பிரச்சனை. அத குடுத்தானே பிரச்சனை. அந்த பாலை குடிச்சா உயிரோட இருப்பானா சாவானா? அவன் செத்தானே சாவலையா? சாகலங்க பிரச்சனை இல்லை செத்தாட்ட பிரச்சனை. செத்தானே பிரச்சனை. அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? பாருங்க எங்க சுத்தி மறுபடியும் அங்கே வந்துட்டாங்க. ஊர்கள் அப்படித்தானே இருக்கு. எங்க சுத்தமான வெங்கட செவிலாட்டுவான பழமொழி. பாருங்க அந்தந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும். பூலகத்துல 2 எலி இருந்துச்சாங்க. 2 எலி. ஒன்னு அப்பக்கார எலி இன்னொன்னு மககார எலிங்க. அப்பக்கார எலி ஒண்ணு மககார எலி ஒண்ணு. அப்பதான் அப்பக்கார எலி பார்த்துச்சா உலகத்துல பெருங்குண்ட மாப்பிளைய பார்த்து நம்ம மகளிக்கு கட்டி வச்சிருக்கோம்டா அப்படின்னு ஊருக்குள்ள கழிச்சா மாப்பிள யாரா பெருங்குண்டாளா இருக்கா உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற சூரிய பகவான் அந்த சூரியனுக்கு போய் நம்ம மகளை கட்டி வைப்போம் சூரியன் போய் கிடைச்சா சூரியனே நீ தானே உலகத்துல பெரியாரு என் மகளை கட்டிக்க கேட்க அப்ப எலிய பார்த்து சூரியன் கிடைச்சா நானா பெரியாரு நல்லா ஒளிய கொடுக்கலாம் பெரியா நினைக்காது எங்க இருந்தோ வருது மேல கூட்டம் வந்துச்சுன்னா என் ஒளிய மொத்தமா மறைச்சிட்டு போயிருந்தியா அப்ப நானா பெரியாரு மேகத்தை பெரியாரு மேகத்துக்கு போய் மலையடியை கட்டி வைக்கல எலி ஓடிச்சா மேகமே உலகத்துல நீ தானே பெரியாரு ஏன் மட்டும் மலையடியை கட்டிக்க கேட்க மேகம் நினைச்சா கூட்டமா பெரியார் நினைக்கிறியா நான் ஒண்ணும் பெரியார் இல்ல எங்கே இருந்து அடிக்கக்கூடிய சூறாவளி காத்து அடிச்சிருச்சுன்னா என் கூட்டம் சுக்கு சுக்கா செதறி ஓடி போயிருது அப்ப நான் பெரியார் இல்ல அப்ப காத்துல பெரியாரு காத்துக்கு போய் உன் மகளியை கட்டி வைக்கல அப்பதான் பார்த்தா காத்துக்கு பெரியாரோ காத்துக்கு போய் கிடைச்ச காத்து உலகத்துல நீதான பெரியாரு என் மகளியை கட்டிக்க அப்பக்கார எலிய காத்து சொல்லுங்க நானா பெரியாரு நல்லாத்தே உலகத்துல காத்து அடிக்கிறேன் இருந்தாலும் கூடகத்துல சாதாரண குட்டிய சவறு அந்த குட்டிய சவறு நான் அடிக்கிற காத்தை எதிர்த்து எனக்கு தெரிஞ்சியா அப்ப நானா பெரியாரு குட்டிய சவறு தான் பெரியாரு குட்டிய சவருக்கு போய் மகளியை கட்டி வைக்கல அப்பங்கார எலி ஓடிச்சா இந்த உலகத்துல நீதான பெரியாரு குட்டிய சவறு என் மகளியை கட்டிக்க கேட்க குட்டிய சவறு சொல்லுங்க நானா பெரியாரு நல்லா வளர்ந்து உசமத்தம் அடிக்கிறானா என்ன பெரியார் நடத்துறாங்க நான் ஒன்னும் பெரியார் இல்ல அது குட்டிய சவறு சொல்லுது வளர்ந்து பெரியார் நினைக்கிறேன் பெரியார் நடத்துறாங்க என்னையும் குறைஞ்சு ஓட்ட ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கேன் அவன் தான் பெரியாண்டுச்சான் யாரா ஓட்ட உள்ள உட்காந்துருக்கேன் அப்பக்கார எலிக்குள்ள எட்டி பார்த்துச்சான் உள்ள ஒரு எலிதே இருந்துச்சா எலிக்கு எலியத்தான் இடிச்சா போல இல்ல ஊரக்குள்ள கொண்டு வந்து என்ன பாத்தீங்களா யாரோட கொண்டு போய் எதை சக்கரமா அதை சட்டத்துல பெருமை இருக்கு அதை சொல்லிக்கிட்டு பெருமைகள் அப்படித்தான் இருக்கேன் அமெரிக்காவில் ஒரு ஏவுகணை இயங்கலையா இயங்கலையா சரி என்ன அப்புறம்
பிரச்சனை. ஆ. அதனால அப்துல் கலாம் சொன்னாராம், ஓஹோ. இது அமெரிக்காவுடைய அதிபர் அப்துல் கலாம் போய் முறையிட்டிருக்காரு. சரி. இது மாதிரி ஒரு ஏவுகணை இயக்கல, ஓஹோ. எப்படியாவது நீங்க தான் இயக்க வைக்கணும் கேட்க வைக்கிறது. அப்படின்னு சொன்ன உடனே ஆ. 3 நாட்டுக்கார இன்ஜினியரை கூப்பிடுறா அப்படின்ட்டான். சரிங்க. எந்தெந்த நாடு? எந்த நாடு? இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான். பரவாயில்லையே. 3 நாட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு ஆ. இந்த ஏவுகணை இயக்கி 1 வாரத்துல இயக்கி நீங்க ஓட்டுங்கன்ட்டாரு. ஓட்டுங்கன்ட்டாங்க. நீங்க 1 வாரமா வேலை பார்த்து வேலை பார்த்து எப்படியே சரி பண்ணி சரி, ஓட்டிட்டாங்க. என்ன சாப்பிடலாம்? இயக்கிட்டாங்க. ஆ. அமெரிக்க அதிபர் சந்தோஷப்பட்டு ஓஹோ. 3 நாட்டுக்காரனுக்கு ஆ. பரிசளிக்கணுமா இல்லையா? ஆஹா ஆஹா. வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல ஜப்பான் நாட்டுக்காரனை கூப்பிட்டுருக்காரு. சரி. உனக்கு ஏவுகணை இயக்கிட்டேன். ஆ. உனக்கு என்னையா வேணும் இருக்காரு. எனக்கு 2 ரூம் நிறைய வெறும் தங்கமா வேணும். பரவாயில்ல, நல்லா தானே கேட்டுக்காரு. வாங்கிக்க அப்படின்ட்டாரு. சரி. அடுத்து பாகிஸ்தான் நாட்டுக்காரன் கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 2 ரூம் நிறைய பணமா வேணும் இருக்காரு. பரவாயில்லையே. கடைசியில இந்தியா நாட்டு பொறியாளரை கூப்பிட்டு, என்ன சொன்னீங்க? இன்ஜினியரை கூப்பிட்டு, உனக்கு என்னையா வேணும்? இவன் எனக்கு ஒண்ணு வேணாம்யா. சரி. அந்த 4 ரூமையும் பூட்டிட்டு சாவியை மட்டும் என்கிட்ட கொடுங்க. மொத்தத்தை முடிஞ்சு வச்சு அவன் கொடுத்தா தான் பெரிய வாங்கிட்டாங்க. அவன் சிந்தனை செய்யல அப்படித்தாங்க இருக்கு. நாட்டுல ஒரு பொருள் இலவசமா கிடைக்குதுன்னா அந்த பொருள் எங்க இருந்து வருது நம்ம தெரிஞ்சுக்கணும். இலவசம்ன்றது எங்க இருந்து வருதுன்னே தெரியாம போனோம்னா சிக்கல் யாருக்கு ஆரம்பிக்கு? நம்மளுக்கு ஆரம்பிக்கும். பல பொருளுக்கு நம்ம எங்க இருந்து வருது நம்ம வாங்கி வாங்கி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதோட விளைவு எங்க போய் பாதிக்க பாருங்க. உலகத்துல காட்டுக்குள்ள ஒரு நரி நரி இந்த நரி என்ன நடக்குது தெரியல. எங்கேயோ கடந்து ஒரு பழைய காலத்து எலும்பை ஒண்ணு கட்டிட்டு வந்துருச்சு. பழைய காலத்து எலும்பை கட்டிட்டு வந்தா நரிக்கு ஒரு ஆசை, இந்த எலும்பை எப்படியாவது கடிச்சு உள்ள ரத்தத்தை குடிச்சு போடணும்னு ஆசை. இதுவும் கடிச்சு 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 பார்த்துட்டு பழைய காலத்து எலும்புல ரத்தமும் இல்ல ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒரு ஆசை எப்படியாவது குடிச்சு போடணும். கடிச்சு கடிச்சு பார்த்தது 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3வது மணி நேரம் தொடங்க 3 மணி நேரம் தொடங்குச்சா இல்லையா? இந்த கடிச்சுக்கிட்டு இருந்த எலும்பு போய் நரியோட வாயில குத்தி காலையில இருந்து ரத்தம் வந்துருக்கு. யாரு? நரி வாயில இருந்து ரத்தம் வந்துருக்கு. நரி வந்துச்சா? ஆயா, உலகத்துல இவ்வளவு நேரம் 3 மணி நேரம் கடிச்சு இப்ப தாண்டா எலும்புல இருந்து ரத்தம் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு புடி குடிச்சு போடணும், அது ரத்தமே தெரியாம குடிச்சாலும் குடிக்க குடிக்க உங்களுக்கு சந்தோஷம். ரத்தம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு குடிச்சு 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 கடைசியில நரி மூளை இடிச்சதே மிச்சம். என்ன அர்த்தமாயி போச்சு? முதல் ரத்தம் வருதுன்னா எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுட்டு பார்த்தா பரவாயில்ல. கடைசியில நம்ம ரத்தமே உலகத்துல நம்ம வரி செலுத்த வரி செலுத்துறோம். அது பல வழிகளை இலவசம் என்ற பேர்ல மறுபடியும் நமக்கே திரும்ப வருது. அது நமக்கு சும்மா தானே வந்து நம்மள இருந்து விட்டு வாங்கிட்டு நரி மாதிரி மூளை இடிச்சாகிறதே மிச்சமா போச்சு. சூழ்நிலை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? அதெல்லாம் போகுது.
அதிகாரி மண்டபம் நாங்கள் வந்த சொந்தமா ரோசாவின் இதழ்களை தீராத வாசமடா ரோசாவின் இதழ்களை தீராத வாசமடா நூறாண்டு பாட வைக்கும் மாறாத பாசமடா சுட்டு சுத்தாது அகத்தை இறந்து வந்தோ கண்டு கண்ணாது ஆறு அவ்வாறு இணைந்து வந்தோ குட்டு ஒன்றாது நாங்கள் பாடு இணைந்து வந்து குட்டு ஒன்றாது பேசலாம் யார் இது நம்ம ஊர் கேட்கறியா நம்ம ஊர் மேலூருங்க எனக்கு தெரியாதா மேலூர் மேலூர்ல ஒரு முனியாண்டி பையனா யாரு முனியாண்டி பேருந்து நிலையத்துல பச்சை பால் கடை வச்சிருக்காரு சத்தமா ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க முனியாண்டி கடை வந்து அந்தாடு கிடையாதுயா அந்த முனியாண்டி அப்படி கிடையாது நான் மேலகவாசி மேலூரை சுருக்கி உங்களுக்காக மேலூர் அப்படின்னு மேலூர் இருக்குல்ல மேலவத்தை 14 லோகம் இருக்குல்ல மேலவத்தை சுருக்கி மேலூர் அதை சொன்ன நீ என்ன இருக்குல்ல அப்ப பூலவத்தை சுருக்குனா பூலூரா ஒரு அர்த்தப்படுத்த வேணாமையா மேலுனா பல்லா இரவுனா பகல் இன்பம்னா இன்பம் அப்ப மேலுக்கு எதிர்ப்பது என்ன வரும் மேலுக்கு எதிர்ப்பதா கீழே அப்ப மேலூர்னா எதிர்ப்பது கீழூர் தானே ஒரு நடுவுல எப்படியா போகணும் கீழூரா அப்படி சொல்லியா மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்து ஆமாங்க ஆமாங்க குட்டியானையா சேராட்டவா எதை கேக்குறீங்க நீங்க வந்தது வாரத்தையா நம்மளுக்கு அடுத்த வாரம் தேவையில்லைங்க நம்ம சொந்த வாரத்தை கடைசி வரைக்கும் போறதாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படியா? ஆமாங்க அப்ப யாருக்கு தெரியாம வருவீங்க கண்டிப்பா இந்த உலகத்துல சித்துக்களை கெட்டவன் அனிமா மகிமா நகிமா கரிமா பிரபத்தி பிரகாரம் ஈசத்துவம் வசித்துவம் சொல்லக்கூடிய மொத்தம் 8 வகை சித்துக்களை கெட்டவன் நானாங்க 8 வகை சித்தர் அவன் உண்மைதானே அப்ப மாயாண்டி சித்தர் மாதிரி நீங்க ஒரு சித்தர் சித்தர்களை தெரிஞ்சவனாக பெறுவார் சித்தனுக்கு பக்தனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க சித்தனுக்கு பக்தனுக்கு என்ன வித்தியாசம் கடவுளை காண முயல்பவன் பக்தன் கடவுளை காண முயல்பவன் பக்தன் கடவுளை கண்டு தெரிந்தவன் யாரு அவன் சித்தன் அப்ப பூலகத்துல இருக்கிற மாயாண்டி சுவாமி இருக்காரு எப்படிப்பட்ட பெருமையானவர் இன்னைக்கு சோட்டுக்கோள் ராமாங்க சுவாமி இங்க மட்டுமல்ல எந்த இடத்துல போனாலும் தமிழகத்துல எண்ணற்ற மாவட்டங்கள் நான் நிறைய இடத்துல இருக்கு நிறைய இடங்கள் அவருடைய புகைப்படம் இருக்கு இன்ன வரைக்கும் இன்னைக்கு பெருங்கொண்ட ஒரு சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தா தானே எல்லாம் தெரியும் ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க வந்திருக்கிற சித்தருடைய பெருமைகள் தெரிந்து எல்லோரும் வழங்க ஆரம்பித்தார்கள் அப்படிப்பட்டவர் சோட்டுக்கோள் ராமாங்க சுவாமிகள் அவருடைய சீடர் ஆசிரியர் எந்த சீடர் இருக்கிறவங்க அவருடைய சீடர் செல்லப்பா சுவாமி இருந்தாரு அவருக்கு ஒரு சீடர் இருந்தாப்ல அதான் மாயாண்டி சீடர் அப்ப எத்தனை சீடர் அடுத்து சீடர்களை உருவாக்கி கொண்டு போனாலே வாக்கெல்லாம் இருக்கு அப்ப சித்துனா சிரிசா பெருசாக்குவீங்க கண்டிப்பா பெருசா சிரிசாக்குவோம் தண்ணி மேல நடப்போம் நெருப்ப குடிப்போம் அவரு மாயாண்டி சித்தர் ஒரு புகை வண்டி டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆமா உண்மைதானே அவர் வண்டியில போயிருக்காரு வண்டியில போகும்போது ஒரு அடுக்கு சட்டை அடுக்கு வெட்டியோட மாயாண்டி சாமி உட்காந்துருக்காரு உட்காந்துக்குமா என்னாச்சு என்னடா ஆளு பார்க்க ஒரு மாதிரி விசித்திரமா இருக்காரு யாரு நீங்க இறங்கியா அப்படின்னு வண்டியை விட்டு இறக்கி விட்டாரு வண்டியை விட்டு இறக்கி விட்டா இறக்கி விட்டு வண்டியை எடுத்து பாக்குறா ரயில் கிளம்புற ரயில் போற ஏன்னா நல்லா தானே இருந்துச்சு எதுவும் பிரச்சனை ஆனா வண்டியை சுத்தி முட்டி பாக்குறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை வண்டி நல்லா தான் இருக்கு ஆனா வண்டி கடைசி வரைக்கும் கிளம்பல என்னடா கிளம்பல ஏன்டா வண்டி போக மாட்டேன் பார்க்கும்போது கடைசி எதுவும் சிந்தனை வச்சு யாரோ இறக்கி விட்டோமே அதுக்கப்புறம் தான் வண்டி நின்று வச்சு அவர் திரும்பவும் கூப்பிடுறாரு சொல்லி மறுபடியும் ஏற்றும் போது மறுபடியும் எடுத்துச்சா அப்படிப்பட்ட சித்தர்கள் சாதாரண வண்டியை ஓடுறது பெருமாடா இருக்கு அவனுடைய ரயிலே இயக்கமா இருக்கிற சித்தர்கள் வாழ்ந்த நாடியா அப்ப கூடு விட்டு கூடு வாங்குவோம் நீங்க எனக்கு ஒரு சித்து தெரியும் என்ன சித்து நீங்க கூடு விட்டு கூடு வாங்கி ஆமா நான் வந்து வீடு விட்டு வீடு வாங்கி சித்துக்களை நீங்க பேசலாம் வீடு விட்டு வீடு பார்த்து நீ என்ன பண்ற நாங்க கூடு விட்டு கூடு பார்த்து பெருமை கொடுத்தா நீங்க என்ன பண்றீங்க வீடு விட்டு வீடு வாங்கி தலைக்கட்டு வருவாங்க அப்படியா பூலகத்துல இன்னைக்கு பாருங்களேன் மாயாண்டி சாமி எல்லாம் ஒன்னா விளையாடுறாங்க விளையாடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விளையாடுறாங்க திடீர்னு ஒரு தண்ணி தாகம் எடுத்து அந்த இடத்துல என்ன வருது என்னடா பண்றது தண்ணி தாகம் இருக்குது என்ன பண்ணும்போது பக்கத்துல ஒரு மர கிளைய அடுக்கி பூமியை ஒரு அடுத்த சித்தர் அடுத்து அழுத்தும் போது அந்த இடத்துல தண்ணி நல்ல தண்ணி சொல்லிருக்கியா அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிருக்காங்க இன்னைக்கு கட்டி குளத்துல பொறுமையா ராமதீர்த்தம் ஒரு தீர்த்தம் இருக்கு பொண்ணுல போய் பாருங்க ரொம்ப ஒரு புண்ணியமான இடம் அப்படிப்பட்ட பொறுமைக்குரிய ஒரு தலம் இருக்கு இடத்துக்கு நிறைய பெருமை இருக்கியா அத்தனை சிறப்பு இருக்கு உங்க பேர் என்ன பேர் ஏத்தீங்களா ஏன் பேரு நாரதன் சொல்லுவாங்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ என்னமோ குறிஞ்சி மலர் சௌகந்திய மலர் இந்த மாதிரி 2 மலர்கள் இருக்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய சபை தேவேந்திர சபை 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் எல்லாரும் கூட ஆமா உண்மைதானே எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க நீங்க நாரதர் போன உடனே எல்லாரும் எந்திரிச்சுவாங்க கண்டிப்பாக காரணம் என்ன கலகம் வரப்போகுது நாரதர் வந்திருக்காரு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு என்ன பதட்டம் இருக்குமா உண்மைதானே அப்ப நீங்க போகாத பொம்பளே கிடையாது ஆசீர்வாதம் கொடுக்கையா ஒட்டத்தி கொட்டி நான் சொல்றேன் அப்படி சொல்லி அப்படி யாராச்சும் போறீங்க ரம்பதி ஊர்வசி துலோசபதி சாவித்திரி அனைத்து பொருட்கள் நாம இருக்குங்க என்னங்க சாவித்திரி பொண்ணு ஆமா நாங்க இப்ப செமினி கணேசன் எங்க போனாரு எந்த சொல்லிட்டு இந்த பூலகத்துக்கு
இல்லையா அந்த மனசுல நம்மளுக்கு சம்பந்தம் இல்லையா சத்தியவான் சத்தியவானுடைய மனைவி சாவித்திரி அந்த மாதத்துல இந்த மாதத்துல ஓ யமபட்டனம் ஆமா, யமபட்டனம். காயத்ரி மந்திரம் உண்மைதான். தீர்க்க சுமங்கலி பாபா அப்படிப்பட்ட மந்திரத்தை கொடுத்து எமனோடு போராடி வாதாடி உயிரை மறுபடியும் கொண்டு வந்த சிறப்புக்குரியவன் இல்லையா ஆமா உங்க தொழிலே நம்மளுக்கு தொழில் கலகம் பண்ற வேலை நல்லா இருக்கிற ஊரெல்லாம் சண்டையில் சுட்டு போறோம் ஏன் அப்படி பேசுற ஊரை வாழ வைக்கக்கூடியவன் நாரதா கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை நன்மை செய்யக்கூடியவர் ஆரம்பம் ஆரம்பத்திலே கழகம் முடிவுல எப்பயுமே நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆள் நாரதர் மூத்தோர் சொல் வாக்கு புதிய நன்றிக்கடையே முன்னாடி துவக்கு பின்னாடி இருக்கும் நாங்க ஊர்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நாங்க புத்திய வச்சு கலகம் பண்ணுவோம் நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டோம் என்னுடைய அறிவால் கலகம் பண்ணுவேன் நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டோம் என்னுடைய தெம்ப வச்சு கலகம் பண்ணுவேன் நாங்க கல்லெடுத்து எரிஞ்சுக்கிட்டோம் என்னுடைய சொல்ல வச்சு கலகம் பண்ணுவேன் அப்ப நீங்க என்ன ஊனா சூனா கோனா நானா தோனா அப்ப என்ன உங்களோட தெளிவா கேக்குறீங்கன்னா அந்த மூணா ஆமா ஆமா நீங்க என்ன அந்த மூணா ஊனாண்டா உலகம் சரி. சூனாண்டா சுற்றுவது நல்லது. கோனாண்டா பொது ஆமா. நானாண்டா நலம் ஆமா. கோனாண்டா தொண்டர் தொண்டர். உலகம் சுற்றும் பொது நல தொண்டர் அப்படி சொல்லுங்க நீங்க என்ன மூணா பூனாண்டே இவ்வளவு தெளிவா பேசுறீங்கன்னா ஊர்ல நீங்க ஒரு முக்கியமான புள்ளியா தானே இருப்பீங்க அடுத்த மூணா புனா உங்களுக்கு சொல்லுமா நானு நான் கூட மூணா பூனாண்டா முத்தனங்கள் புள்ளி நினைச்சேன் அப்படி நினைச்சீங்களா அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் கூட முக்கியமான உங்களை புள்ளி கூட சொன்னாரு என்னது? எங்க அண்ணன் மாரியப்பன் மைக் செட் ஓனர் என்ன சொன்னாரு? ஏனா பூனாண்டு அந்த அண்ணன் புறவன் சொன்னாப்புல போடும்போது பார்த்து பேசி சமுராஜா கொஞ்சம் கேனா புனா சொன்னாப்புல அதான் கேனா பூனான்னு சொல்லிட்டு அடுத்து நான் பூனா புனா சொல்றேன்ல அது என்ன பூனா பூனா அது என்ன கேனா புனா கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க புண்ணியவதிப்பட்ட புத்திர என்னைக்கு தானே எதுக்கு எடுத்தாலும் ஏத்து பேசு பாருங்க இந்த பூலகத்தை ஒவ்வொருத்தருக்கு கணக்கு இருக்குங்க பசின்னு வரக்கூடிய ஆளுக்கு ஒட்டுச்சுட்ட பார்த்தா கடவுளா தெரியும் தண்ணி தாகம் எடுத்து வரக்கூடிய ஆளுக்கு தண்ணியை பார்த்தா கடவுளா தெரியும் அப்ப அவரவர் பார்வைக்கு
காமாட்சி அம்மன் கோயில். ஆமா. 15 வருஷமா காமாட்சி அம்மன் கோயிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்தவனுக்கு தட்டுல எவ்வளவு உட்கார்ந்து 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா இதை தாண்டி காசே விடுங்கல. 15 வருஷமா பிச்சை எடுத்தவன் என்ன நினைச்சா தெரியல, வழிக்கிறது மாதிரி மறுபடியும் ஒரு சாராய கடை வாசல்ல போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். பிச்சை எடுத்தா பாருங்க, அது வரைக்கும் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபான்னு பார்த்தோன்னா நம்ம சாராய கடை வாசல்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா இல்லையா, குடி வெளியில நம்ம 500 200 100 150 கொண்டாந்து தட்டுல போட கண்டிப்பா போதும். தட்டுல போட்டோட போதையில போட்டோட தட்டை பார்த்துட்டு நினைச்சானா, அடி காமாட்சி 15 வருஷமா நீ இங்கேயா இருந்த, உன்னை அங்கேயே வந்து தெரிவிக்கிட்டு அப்ப எப்படி இருக்க கூத்து பார்த்தீங்களா? சாராய கடையே காமாட்சி கோயில். அப்ப அப்படி ஆயிட்டு நிலவரங்கள். காசு போற பொண்ணு இருக்கு, அதை காசா லேசா சாங்க. இன்னைக்கு காசு வரும், நாளைக்கு போகும். செல்வம் 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 என்று சொன்னா அது எப்படி போயிட்டு இருக்குமா? செல்வம்னு போயிருவாங்க உலகத்துல. காசை முன்னுக்கு வச்சேன், கடவுளை பின்னுக்கு வச்சாங்க. ஏன் காசை முன்னுக்கு வச்சா கடவுளை பின்னுக்கு வச்சாங்க? இன்னைக்கு பெரிய பெரிய கோயில் போங்கல, கோயிலுக்கு போகும்போது சாமிக்கு முன்னால ஒரு உண்டியல் இருக்கு. உண்டியல் எதுக்கிருக்காங்க? காசை முன்னுக்கு வச்சா கடவுளை முன்னுக்கு வச்சேன். காசை உள்ள போட்டதானே கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு. பல இடங்கள் அப்படித்தாங்க போயிட்டு இருக்கு. நிதிக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நிதி அப்படின்னா ஒருத்த கொம்பு சுடிக்காம இருக்கு, நீதி அப்படின்னா ஒரு கொம்பு சுடிச்சிருக்கு. எதுக்கு என்ன அர்த்தம்? நிதியை கொஞ்சம் கூட்டி கொடுத்தோம்னா நீதி கொஞ்சம் சரியா கிடைக்குமா? இது தெரியாம பல பேர் போய் போராட கிடைச்சிருமா இல்லாம எந்த இடத்துல எதை போய் கேட்கணும் அதை கேட்டா நல்லா இருக்கு. பேசுறீங்க நல்லா இருக்கு. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா இப்பதான் இடத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க அப்பாவை பேரை சொன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா அவனுக்கு பிரம்மன். எங்க அப்பா எங்க அப்பா தான் பிரம்மதேவன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா மயங்கனானே. அப்படி சொல்லியா? அதே பெரிய சந்தோஷம். சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தை 1ஆம் தேதி வருவார். பானாமல் வருவார், நாட்டுக்கோழி பாட்டியா தை 1ஆம் தேதி வருவாரு, நாட்டுக்கோழி சாப்பிடுவாரா? சாரியா? அது என்ன குறிப்பிட்டு தை 1 போன் பண்ணிருக்காரு. என்ன தம்பி சண்முகராஜா வந்துட்டே அப்படின்னு. சரி என்ன இருக்காரு உங்க அப்பா? தை 1 கேட்கப்படும் என்ன வேலை? அதுல வருவாரு, அம்மா மெஸ்ல ஐயன் கேவலா பேசக்கூடாது. எங்க அப்பா நீ எங்க வந்த? வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காரு? கருவேற்கிற மிஷின் கொண்டு வந்திருக்காரு. கருதலுக்கு மிஷின் வந்திருக்காரு. பரமையா பரமன் கருது வண்டி போட்டுக்காலையா? எங்கப்பா? எங்க பேர் பிரம்மையா? பிரம்மதேவன் வளர்க்கிறாங்க இல்லையா? ஓ, அந்த 4 தலை இருக்குமே. அது சதுர்முகம் எங்க தடுக்கிறது? ஆமாங்க, சதுர்முகம். எங்க பண்ண உங்க அப்பா படிக்கிறாரு. அப்பா படிக்கிறாரு. என்னத்தை படிக்கிறாரு? எல்லாத்தையும். உள்ளை எங்கப்பா? ஆப்பை எங்கப்பா? ஓட்டரை உள்ள ஆப்பச்சேரா போட்டு இருக்க. அதுல வாங்க. எதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆப்புனா அந்த ஆப்ப சொல்ல கிடையாது, மரத்துக்கு நடுவுல சொல்லுங்க பத்தியா, அந்த ஆப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ, அது ஆமா அத சொல்லிட்டு இருக்கீங்க. புல்லுக்கு எத்தனை அறிவு? 1 புழு பூச்சிக்கு 2 நீரில் வாழக்கூடிய 3 பறவைகளுக்கு 4 விலங்குக்கு 5 மனிதர்களுக்கு 6 அறிவு உங்களுக்கு 7 அறிவு தெய்வங்களுக்கு எவருக்கு 8 அறிவு 8 அறிவு 8வது பெருமையா இருக்கா இல்லையா? பெருமையா இருக்கு. ஆமா. நேத்து என்ன நாள்? நேத்து இன்னைக்கு என்ன நாள் புரியல. நேத்து ஒரு முக்கியமான நாள். ஆமா, பங்குனி உத்திரா. ஆமா, முருகனுக்கு வந்த பெருமையான ஒரு நாள். முருகனுக்கு என்ன வந்த நாள்? முருகனுக்கு எல்லா நாளும் வந்தது. ஆனா குறிப்பிட்ட இந்த பங்குனி உத்திரம் மட்டும் எது கேட்டீங்கன்னா, அது இன்னைக்கு பார்க்குகளும் பழனியிலே பங்குனி தேர் ஓட்டம்ல. பங்குனி மாசம் ஓடக்கூடிய தேர் பழனி மலையில அவ்வளவு சிறப்பா இருக்குமா? ஆனா பங்குனி உத்திரத்தன்னைக்கு எதுக்கு முருகனுக்கு அவ்வளவு சிறப்பு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பழனி மலையில எண்ணற்ற பெருமான் இருக்கா. இருந்தாலும் கூட சித்தர்கள் செய்து வைத்த சிலை மொத்தம் 17 சித்தர்கள். பதஞ்சலி, அகத்தியர், கமலமுனி, திருமூலர், குதம்பை, கோரக்க, தன்வந்திரி, பொங்கலர், சட்டமுனி, ராமதேவர், பாம்பாட்டி சித்தார், இத்தனை சித்தர்கள் இருந்தாலும் கூட இந்த பழனிமலையில் இருக்கக்கூடிய சிலை நவபாசாரத்தில் செய்யப்பட்ட சிலை 9 அது நிறைய இருக்கு. குட்டி பாசனம், கல்கி பாசனம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி இத்தனை வகையில் இருக்கக்கூடிய 9 பாசனத்தை எடுத்து போல் என்று சொல்லக்கூடிய சித்தர் செய்த பெருமாள். அப்படிப்பட்ட சிலை எங்கே இருந்து திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் முக்கியமான நதிகள் இருந்து ஈரோடுக்கு அந்த பக்கம் உள்ள காவிரி நதி, இந்த மாதிரி முக்கியமான நதிகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பங்குனி உத்திர நல்லாள்ல அது நேர சிறப்பு வழிபாடு பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் அந்த சிலையை சேதம் வந்துடக்கூடாது. பங்குனி உத்திரம் மாதத்துல 12வது மாதம் பங்குனிங்க பாருங்களேன். மாதத்துல 12வது மாதம் பங்குனி. அதே போல நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அசுடி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், அகிலியம், பூரம், உத்திரம் வருவதுல அது உத்திரம் என்று சொல்லக்கூடிய 12 மாசத்துல 12 நட்சத்திரத்துல 12 2 ஒன்றாக இணையக்கூடியது அந்த நாள். அது மட்டுமல்ல, பூலகத்துல எம்பெருமான் எல்லாத்தையும் ஆட்கொண்டு வெற்றி பெற்ற பின்னால வெற்றி வாட்டி சூடியதற்காக முருகனுக்கு தெய்வாலய திருமணம் கொடுத்த அற்புதமான நாடு கூட அந்த பங்குனி உத்திரத்தை. சொல்ல போனோம்னா கடவுளுடைய மொத்த திருமணம் நடந்தது. பார்வதி பரமசிவனை திருமணம் முடிச்சது, சுக்கநாதர் மீனாட்சியை திருமணம் முடிச்சது, எண்ணற்ற நாமர்கள் இந்த திருமண நாளை கடைபிடிச்சது எல்லாமே எங்க கேட்டீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம். நல்லா பங்குனி உத்திரம் நிறைய இருக்கு. ஆமா, அப்பா தான் எல்லாத்தையும் படிக்கிறாரு. எங்க பண்ண படிக்கிறாரு? எங்க வீட்டுல எங்க அப்பா படிச்சது, அது எங்க பண்ண? எங்க அம்மா படிச்சது, அது எங்க பண்ண? என்ன படிச்சது, அது எங்க பண்ண? அப்ப எங்க அப்பா பாத்தூர் சந்தைக்கு வந்துட்டானா? கேக்குறீங்க நல்லா தானே பேசிட்டு திடீர்னு உனக்கு எங்க அதெல்லாம் குணம் வருது? இந்த ஓட்டுல ஏன் இப்ப ஏன் அப்படி பேசுறீங்க? முத அப்புறம் படைச்சது எங்க அப்பா என்ன சொல்ல முடியாது. அப்புறம் என்ன படைச்சது? என்னுடைய
பிதா மாதா இருக்கீங்க, உங்க அப்பா இப்படி என்ன படைச்சிருப்பாரு? அங்க நீங்க தவறு பண்றீங்க. உங்களுக்கு எனக்கு அதுல வித்தியாசம் இருக்குங்க. படைக்கிறான்னா அந்த மாதிரி படைப்பு இல்ல. படைக்கக்கூடிய நுட்பமே வேற. ஊத்தக்கூடிய மண்ணை எடுத்து உதிர பொண்ணு உண்டு சேர்த்து வாய்த்த கொண்டார் பண்ணும் பாட்டம் வர ஓட்டுக்கும் ஆகாரம் கவி. காரணம் என்ன? மேலிருந்து பிண்டத்தை படைச்சு போடுறது எங்கப்ப, தெண்டத்தை குலைக்கிறாரு உங்கப்ப. இந்த கண்டத்துல வெறும் முண்டமா பழக்கக்கூடிய ஆள் மட்டும் தான் நீங்க. ஊரறிய பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் அது பண்றது உங்கப்பா. ஒருத்தருக்கு தெரியாம அது எங்கப்ப. கீழ இருந்து செய்யறது அது உங்கப்பா. மேல இருந்து அது செய்யறது எங்கப்ப. இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா. ஆமா. அப்ப பூமால வைக்கிறது நல்லா யாரு? அது உங்க அம்மா. இதுல உழுது தண்ணி வாய்ச்சா அது தகப்பனுடைய வேலை. விதை போடுறது அது என்னுடைய அப்பனுடைய வேலை. எங்க வீட்டுல விதை போட்டாரு. ஆமா. நாங்க 7 ஆம்பளை பையன் வந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கேன். அங்க என்ன உங்க அப்பாவுக்கு தவறு கிடைக்கலையா? உண்மைதே. நீ சொல்ற மாதிரி தவறு கிடைக்கிற உண்மைதே. சரியான ஆடவரா இல்லைன்னா ஆடவர். ஆடவர் என்ன அர்த்தம்? மனிதன். சரியான முறையில ஒழுங்கான ஆடவன் பிள்ளை வளர்க்காது. காரணம் என்ன? காரணம் அவரவர் செய்யக்கூடிய பாவத்திற்கு ஏத்தாப்புல வினைகளுக்கு ஏத்தாப்புல படைப்பு தொழில் பண்றது எங்கப்பா. ஒரு முத்தை இருக்கு வச்சுக்கிறேன். சாதாரண ஒரு புளிய முட்டை எடுத்து இந்த கட்டாந்தரத்தை ஒழுங்கு பிடிய பிடியா முளைக்காது. அதே எதிர்த்தாப்புல பாருங்க, ஒரு தரையில விடும்போது ஒரு மண்ணில் விடும்போது திடீர்னு ஒரு புளிய முளைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஒரு பனமரத்தை தண்ணி போடுறோம், அது முளைக்கலாம், முளைக்காது. எங்கேயோ வரக்கூடிய காக்கா வேப்ப மரத்தை தட்டு வேப்பல போடுது, அது முளைக்கிறா இல்லையா? என்ன அர்த்தம்? அந்தந்த சூழ்நிலை அதாவது வாயிலிருந்து வரும்போதுதான் அது பயனடையும். அது போல இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனவன் செய்த பாவ புண்ணிய கர்மாவுக்கு ஏத்தாப்புல படைக்கிறது எங்க அப்பனுடைய வேலைங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும். உள்ளிய செல்லியராய் ஊருடைய மெல்லமலர் வினையத்தவன் வினை அறுக்கல, வினவலட்சவன் வினை அறுக்கல, அச்சவன் எடுக்கல, வழி தெரிஞ்சவன் நடக்கல, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கல, உப்பு செஞ்சவன் கண்டன அணு சாருங்க. அதான உலக நான் நல்லா செஞ்சாக்கே என் சந்ததிகள் நல்லா இருக்கும். ஓ புள்ள வாழ்க்கை எல்லாம் செய்யலையா? பலதர் குற்றத்தை பாருங்க. பாத்திரத்தை வலிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை மட்டும் ஓரம் எடுத்து வச்சாரா? யாரு? வீட்டுல கூடிய தாயார் வருஷம் போட்டு அடி புள்ள வளர்ந்துருக்கு. புள்ள கொஞ்சம் பெரிய வழியானோட பாத்திரம் வலிக்கிறப்ப ஒரு இடத்துல மட்டும் ஓரமா எடுத்து வச்சாங்க. ஏமா ஓரமா எடுத்து வைக்கிற? இல்லப்பா அவங்க ஆயா ஒண்ணு இருக்கு, இங்க ஆயா ஒண்ணு இருக்கு, அதுக்கு இந்த தட்டை அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னா நான் பாத்திருக்கேன். அதே மாதிரி தாயாவுக்கு ஒதுக்கி ஒரு தட்டை வச்சுட்டாங்க. ஆயா செத்து போச்சு. ஆயா செத்து போனா அந்த தட்டை எடுத்து வச்சிருந்திருக்கா. எதுக்குடா ஆயாவே செத்து போச்சு அந்த தட்டை எடுத்து தூக்கி போட தானே? இல்லம்மா அடுத்து உனக்கு தேவைப்படும் சொன்னாங்க. எதுக்கு இதை சொல்ற? உனக்கு எடுத்து உனக்கு வந்துட்டு தானே இருக்கு. மாற்ற முடியுமா? காலம் ஒரு சூழலை கேட்க முடியுமா? வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டார். கொள்ளும் பாம்பின் கொடுகு சத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டார். அதுக்கடுத்து என்ன சொன்னா? உள்ள நிறைவோ தந்திரத்தால் குடியை கெடுக்க தெரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டார். இருந்த போதும்
மனிதனாக வாழ மட்டும் ஒரு மனிதன் மனிதனுக்கு தெரியவில்லை. அப்ப என்ன அந்த மனுஷனா வாழ்றதுக்கு எனக்கு தெரியலையா? நீங்க இருக்கீங்க, நான் இருக்கு. இந்த பூலகத்துல எந்த ஒரு நரியாத ஒரு நரியை கெடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா? எந்த ஒரு குடியாத ஒரு குடியை கெடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா? எந்த ஒரு காக்காயாத ஒரு காக்கையை அழித்து வாழ ஆசைப்பட்டிருக்கா? கிடையாது. ஆனா மனுஷன் மட்டும் பக்கத்துல இருக்காரு வீட்டுல புதுசா ஒரு வழக்கு போட்டான்னு வச்சுங்களேன், என் வீட்டுல மட்டும் எப்படா புதுசா வாங்கி மாட்டினேன் அப்படின்னு அதோட குடும்பமே குட்டியேசரா போய் இப்படி கூத்து நடக்குது. பேசுறதுக்காக 4 மாடி கட்டிடக்கூடாது. அது உண்மைதான். எப்படா இவன் கட்டினேன்? அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயர் மட்டும் இந்த பூமி செதுக்கி நாடு செதுக்கினா கவிஞர்கள் வாங்க வரைஞ்சாங்க. போய் போட்டு எங்க அம்மா தெரியுமா? எங்க அம்மா கடிபட்டு எங்க அம்மா தான் சரஸ்வதி. சரஸ்வதிக்கு கேள்விப்பட்டிருக்கிறா? திருப்போணத்துல கல்வி தூசி கடை வச்சிருக்கேன். நான் கேட்கிறீங்க ஒரு பேரை மட்டும் நீ போக மாட்டியா? மரத்தி பால் கடை, ஐயன் கடை சாப்பிடறதா வரும்போது பாத்தீங்க சரஸ்வதி கரும்பு ஜூஸ் சென்டர் வச்சது பார்த்ததுல உண்மைதாங்க. அந்த இடத்துல கரும்பு ஜூஸ் வச்சிருந்தா நம்ம ஆகுமா? கரும்பு ஜூஸ் வச்சிருந்தாலும் வெள்ளச்சலை கட்டுற நரசு எங்க அம்மா சரசியா? ஆமா. அப்ப தமிழ் செல்வி. தமிழ் செல்வி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தம். சொல்லுக்கு சொந்தக்காரி. இந்த உலகத்துல வள்ளினம் வள்ளினம் இடையினம் அசார தவிர என்னோட விடல அப்படின்னு அப்ப 3 இனமும் சேர்ந்து பிரதிபலிக்கூடிய எழுத்து தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி அதான் யாது முறை யாவரும் கேள்வி தீர்ந்து மென்று பிறந்தர் வரா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஓடி தாவதற்கு காரணம். அத்தனை காலம் கடந்து வாழக்கூடிய பொன்னான மொழி தமிழ் மொழி. ஆனா சில பேர்ல எப்படி போயிடுச்சு உலகம். என் மையன் ரொம்ப நல்லா படிப்பேன், அது தமிழ்நாட்டுல இருந்து சொல்றது. என் மையன் ரொம்ப நல்லா படிப்பேன், தமிழ்ல மட்டுமே கொஞ்சம் இப்படி பெருமையா போயிட்டு போட்டு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அம்மான்னு சொல்றத மம்மின்னு ஆக்கிட்டாங்க. மம்மின்னா என்னங்க அர்த்தம்? வேணாம அர்த்தம். மதப்படுத்தப்பட்ட படம் அதுவும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு காலங்கள் மாறி போச்சு. இருக்கட்டும். அப்பாவே அவங்க பழைய படங்களை கையை முறுக்கிட்டு வருவார். அவர் இல்ல, அவர் யாருங்க? அவர் வந்து எம்ஜிஆர் இல்ல. அப்ப இவர் யாரு? நம்பிராஜன். அம்மாவே நங்கை உள்ள இருக்கக்கூடியது ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள. ஒண்ணுக்கு 2 பேர் நீ இருக்கு பாத்துக்கிட்டு இல்லங்க. என்னங்க அப்படியா? சரி ஓட்டு. அப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் பேர் ஒருவருக்கு இருவர். ஒன்று என் கூட பரவான சகோதரி ராமதய வள்ளி. மற்றொரு வந்து இன்னொருக்கு நான் கூடுவதற்கு பிறந்தவர். அந்தவர் பெயர் அவங்க பெயர் சப்பட்டை. சப்பட்டை. ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துல உருண்டை. நீங்க என்ன பண்ணீங்க? அடிச்சு சப்பட்டை. நீங்க மறுபடியும் வர சொன்னீங்க, உருட்டிட்டு போறீங்க. ஆமா